அனைவருக்கும் இனிய அன்பான மாலை வணக்கம். சந்தோஷம். வாழ்ந்து காட்டுவோம், வழிகாட்டுவோம் என்ற வைர வரிகளுக்கு இணங்க நலமாக வாழ்ந்து பிறரும் வாழ்வதற்கு வழிகாட்டியாக வாழ்வதற்கான ஒரு முயற்சி தான் இந்த நலயோக பயிற்சி. ரொம்ப சந்தோஷம். இன்றைய பயிற்சியில நாம பார்க்க வேண்டியது பஸ்திரிகா. ரெடியா? முதுகு தண்டுவடத்தை நேரா வச்சுக்கலாம். இடுப்பு நல்லா லூஸ் பண்ணி தளர்த்திக்கலாம். ஷோல்டரை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். கழுத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட். கையை கொஞ்சம் உதறி தளர்த்திக்கலாம். ரெடி? கண்கள் 1/3 க்ளோஸ் பண்ணி மூச்சை கவனிக்கலாம். அடிவயிறு சுவாசம், ஆழ்ந்த சுவாசம். ரெடி? ஸ்டார்ட். நல்லது, சந்தோஷம். ஓகே, பஸ்திரிகா. வகுப்புல நம்ம பஸ்திரிகா கை மூவ்மெண்ட்ஸ்ல அப் அண்ட் டவுன் செஞ்சோம். இன்றைய பயிற்சியில நம்ம அதே பஸ்திரிகா மூவ்மெண்ட்ஸ் இன் அவுட், லெஃப்ட் டு ரைட், அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற 3 ஆங்கிள் நம்ம செய்யணும். ரெடியா? ஃபர்ஸ்ட் இன் அவுட் செஞ்சிடலாமா? ரெடி? கை ஃப்ரண்ட்ல வச்சுக்கலாம். பிரீத் அவுட். நம்ம பிரீத் இன்ஹேல் பண்ணும்போது கை உள்ள வரணும். எக்ஸேல் பண்ணும்போது கை வெளியில போகும். ரெடி? புரிஞ்சிருச்சா? ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கழுத்தை நல்லா லூஸ் பண்ணி, ஷோல்டரை நல்லா லூஸ் பண்ணி, கையை உதறி தளர்த்திக்கலாம். ரெடி? செகண்ட் ரவுண்ட் பஸ்திரிகா. லெஃப்ட் டு ரைட், ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடும், லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடும். பிரீத் இன்ஹேல் பண்ணி ஆப்போசிட்ல கொண்டு வந்து எக்ஸேல் பண்றோம். இங்க இருந்து பிரீத் இன்ஹேல் பண்ணி நேர் ஆப்போசிட்ல எக்ஸேல் பண்றோம். ரெடி? ஸ்டார்ட். 1 ரிலாக்ஸ். தளர்த்திக்கலாம். ஓகே. அடுத்து சைட் வீப். லெஃப்ட் டு ரைட் செஞ்சோம். சைட் வீப். கை பக்கவாட்டுல பிரீத் இன்ஹேல் பண்ணி கை மேல கொண்டு போய் கை உள்ளங்கை ரெண்டே ஒண்ணு சேர்க்கணும். காதோட ஒட்டுற அளவுக்கு ஸ்ட்ரைட்டா கை ரெண்டையும் விரிச்சு பக்கவாட்டுல கொண்டு வரும். கை மேல போகும்போது பிரீத் இன், கீழே வரும்போது பிரீத் அவுட். ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ்.
கழுத்தை நல்லா லூஸ் பண்ணிடலாம். கையை நல்லா உதறிடலாம். ஷோல்டர் நல்லா லூஸ் பண்ணிருங்க. வெரி குட். 3 தடவை ஆழ்ந்த சுவாசம். அடிவயிறு சுவாசம். தினசரி காலையில 10 நிமிடம், மாலை 10 நிமிடம் நம்மளுடைய நுரையீரலுக்கும், பிரெயின் மூளைக்கும், இதயத்திற்கும், உடல் முழுவதும் உள்ள நாடி நரம்புகளுக்கும் பிராண ஓட்டத்தை, உயிர் ஓட்டத்தை கிளர்ச்சி அடைய செய்யக்கூடிய வகையில் ஒரு எளிய பயிற்சி செய்வது தன்னுடைய ஆரோக்கியத்தை தானே மேம்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சி அல்ல, சிகிச்சை. இது ஒரு ட்ரீட்மெண்ட், செல்ஃப் ட்ரீட்மெண்ட். இதை மனதில் வைத்து தினசரி என்னுடைய ஆரோக்கியத்தை நானே பராமரிப்பேன், பாதுகாப்பேன். நான் ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டுவேன், மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவேன். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதன் அடிப்படையில இன்றைய நன்னெறி அடிப்படையில் நன்னெறிகளா நம்ம பார்க்கக்கூடியது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்போம், நேர்மறை எண்ணங்களை ஏற்போம். நிறைய பேர் சொல்ற விஷயமே, என் பொண்ணு எவ்வளவு நல்லா சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது. மத்தவங்க யார் சொன்னாலும் கேட்குது, என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. வீட்டுக்காரர் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான். அதே கணவர் சொல்வாரு, என் ஒய்ஃப் நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன். மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்குது, என் பேச்ச கேட்க மாட்டேன். காரணம் அந்த எதிர்மறை எண்ணம். அவங்களை பற்றி எதிர்மறையான ஒரு எண்ணம் இருந்தால் அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் எடுபடவே எடுபடும். அப்ப உலகத்தில் எது நல்லது எது கெட்டது என்றால், நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நல்லதாகவும், அதை நிராகரிக்கும் போது அது கெட்டதாகவும் மாறும். இப்ப உங்களுக்கு சரின்னு படுறது இன்னொருத்தவங்களுக்கு தவறா மாறுது, இன்னொருத்தவங்களுக்கு சரின்னு படுறது உங்களுக்கு தவறா மாறுது. அப்ப உண்மையிலே அந்த விஷயம் தவறா சரியா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் செய்கிற ஒவ்வொன்றும் நமக்கு நல்லது நடக்கணும், மற்றவங்களுக்கு நல்லதாக அமையும். அப்படி இருந்தா அது நல்லதுதான். அப்படிப்பட்ட கருத்துக்களை தான் நன்னெறிகளாக நம்ம பார்க்கணும். இப்ப எதிர்மறை எண்ணங்களை எப்படி தவிர்ப்பது? சார், நான் நல்லதே நினைக்கிறேன், ஆனா என்னன்னே தெரியல, நெகட்டிவாவே எனக்கு திங்கிங் வந்துகிட்டே இருக்கு. கனவுல கூட கெட்ட கெட்ட கனவா வருது. யாராவது பேசிட்டு போனா, யாராவது பார்த்தாலே என்னையதான் பாக்குறாங்களோன்னு தோணும். ஒருத்தவங்க 2 பேர் பேசும்போது என்னை பத்தி பேசுறாங்களோன்னு தோணும். ஒருத்தவங்க வேகமா ஒடியாடுறாங்க அப்படின்னா என்னதான் அடிக்க வர்றாங்களோன்னு தோணுது. எல்லாமே நெகட்டிவாவே தோணுது. ஏன்? நம்மளை அறியாமல் பிறந்தது முதல் இன்று வரை இந்த சமூகம் நம் மூளையில், நம் மனதில் பதிவு செய்த நெகட்டிவ் தாட்ஸ், அந்த எதிர்மறை எண்ணங்கள், அதை அழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை தவிர்க்க முடியும். நான் நல்லதே எண்ணணும், நல்லதே எண்ணணும், எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் நினைவுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப அதை அழிப்பதற்கு ஒரு கருவி வேண்டும். அதுதான் என்ன அப்படின்னா, தினசரி நாம் செய்யற இந்த மூச்சு பயிற்சியும், இந்த மூச்சு பயிற்சி கபாலத்தில் உள்ள துருநீரை வெளியேற்றி மூளை நரம்புகளை புதுப்பித்து மூளை செல்களுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ அதிகரிக்கும் போது கழிவு தேக்கம் இல்லை என்றால் எதிர்மறை எண்ணங்கள் அழிக்கப்படும். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கலை. நேர்மறை எண்ணங்களை ஏற்பது, நல்லது எது சொன்னாலும் ஏன் ஏற்க முடியல நிறைய பேருக்கு அப்படின்னா, எது நல்லதுன்னு தெரியல, அதனால அதை ஏற்க முடியல. அப்ப இது போன்ற நன்னெறிகளை நினைவுபடுத்த நிறைய நல்ல கருத்துக்கள் பதிவாகும் போது நல்லதை அப்படியே நல்லதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும். இல்லைன்னா நல்லதை கூட சந்தேக கண்ணத்தோட அதை வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுவாங்க. அப்ப நல்லது வருவதற்கும் நிறைய நல்ல பதிவுகள் நமக்குள் வர வேண்டும். நிறைய நல்ல பதிவுகள் நமக்குள் வர வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கிற கெட்ட பதிவுகளை அழிக்க வேண்டும். அதை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு முறையான சுவாச பயிற்சியும் நல்ல கருத்துக்களையும் பதிவு செய்ய பழக வேண்டும். இன்றைய நன்னெறியாக நாம் பார்த்தது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்போம், நேர்மறை எண்ணங்களை ஏற்போம். நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம்.